தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சிவகங்கை மாவட்டம் சார்பில் மாவட்ட மாநாடு. சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் மாவட்ட மாநாடு சிவகங்கை மாவட்ட அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. முன்னதாக மாநில செயலாளர் ஹரிபாலகிருஷ்ணன் மாநாட்டு பேரணியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் மாரி தலைமை வகித்தார். ஆசைத்தம்பி அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார். மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டி வரவேற்புரையாற்றினார். மாவட்ட இணைச் செயலாளர் கணேசன் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் துவக்க உரையாற்றினார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் ராஜா வேலை அறிக்கையை முன்வைத்தார். மாவட்ட பொருளாளர் சதுரகிரி நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். மாவட்ட துணைத் தலைவர்கள் சுதந்திரமணி, பாலசுப்பிரமணியம், வீரையா ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்க மாநில துணைச் செயலாளர் பாண்டி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் கோபால், ஆதிதிராவிடர் விடுதி ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நவநீதன், சாலை ஆய்வாளர் சங்க மாவட்ட பொருளாளர் முத்தையா, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மானாமதுரை வட்டக்கிளை தலைவர் சிவக்குமார், சத்துணவு ஊழியர் சங்க சிவகங்கை ஒன்றிய தலைவர் பாண்டியம்மா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநில பொருளாளர் தமிழ் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து நிறைவுரையாற்றினார். மாவட்ட இணைச் செயலாளர் பாண்டி நன்றியுரையாற்றினார். மாநாட்டில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். டிசம்பர் 4ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் மறியல் போராட்டத்தில் சாலை பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.